இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை, துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்தை ஆயத்தமாக வைத்து கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை நாம் என்ன செய்யணும்? சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இது மூன்றுமே எப்படி இருக்கணும்? சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு வசனத்தை உள்வாங்குவதற்கு. தேவனுடைய வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பிட்டு பிட்டு நமக்கு என்ன பண்ணுறாரு? அதை கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு இருதயம், அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நல்ல ஒரு ஆத்மா. அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்கள் எழுதுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை எழுதி நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணணும்? உங்களோட குடும்ப ஜெபத்தில் இந்த வாரம் சொல்லப்பட்ட இந்த வசனங்களை நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களோட குடும்ப ஜெபத்தில் சொல்லி, இந்த வாரம் இப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் ஆவியானவர் என்னோடு பேசினார், அந்த வசனங்கள் எனக்கு ஜீவனை உண்டாக்கி தருகிறது, பலனை உண்டாக்கி தருகிறது, எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அப்போ கேட்ட வசனங்களை நீங்கள் விட்டு மறந்துடக்கூடாது. புரியுங்களா? ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆவியானவர் ஒவ்வொரு விதமாக நமக்கு ஆவிக்குரிய மன்னாவை தருகிறார். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய மன்னாவை நம்ம அப்படியே கேட்டுட்டு இந்த காதில் ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டுட்டு போகிறதுக்காக இல்லை. வாழ்க்கை முழுமையாக அந்த வசனம் நமக்கு சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம், குடும்பத்திலே ஒரு சமாதானம், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஊழியத்திலே நமக்கு ஒரு நீதி நியாயம் செய்வதற்கு, இந்த பூமியிலே வாழ்வதற்கு நாட்கள் வரைக்கும் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக வாழ்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சேர வேண்டும். அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய வசனத்தை, வார்த்தையை பிசாசு என்ன பண்ணுறான்? விதைத்த பிறகு அவருடைய இருதயத்தில், நம்முடைய இருதயத்தில் போகும்போது அது அந்த இருதயம் உணர இல்லாத ஒரு இருதயமாக இருந்தால் அந்த இருதயத்திலிருந்து பிசாசு என்ன பண்ணிடுறான்? அந்த வசனத்தை திருடி விடுகிறான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய வசனங்களை நீங்கள் கவனமாக கேட்கணும், எழுதணும், எழுதி பழகணும். அல்லேலூயா. யோபு சொல்கிறாரு, அவரோடு நான் பழகி, என்னது? அவரோடு நான் பழகினால் அது எனக்கு சமாதானமாக இருக்கும். நம்ம யாரோடு பழகுறோன்னு நமக்கு தெரியணும். இன்றைக்கி உதவாத மக்களோடு, உதவாத ஆட்களோடு போய் நம்ம பழகும் போது சமாதானம் இல்லாமல் சமாதானத்தை இழந்து போகிறோம். அல்லேலூயா. ஆனால் நம்ம அவரோடு பழகக்கூடிய நமக்கு என்ன இருக்கணும்? எப்பவுமே ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம அவரோடு பழக 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 இந்த சமாதானம் நிரம்பி கொண்டே இருக்கும். சரிங்களா? சமாதானத்துக்காக ஜனங்க இங்கே அலையுது. நாடு விட்டு நாடு போகிறாங்க, ஊரை விட்டு ஊரை போகிறாங்க, மக்களை விட்டு மக்களை தேடுறாங்க. எங்காவது சமாதானம் கிடைக்குமான்னு? எங்கேயுமே சமாதானம் கிடைக்காது. சமாதானம் இருக்கிற ஒரே இடம் ஆண்டவருடைய வசனம், வார்த்தை, அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் இந்த சமாதானத்தை அவரோடு நீங்கள் பழகணும். இரண்டாவது,
அவர் என்ன சொல்ல, நீ பழகும் போது ஒன்று சமாதானம் வருகிறது, இரண்டு என்ன வருகிறது, நன்மை உன்னை தேடி வருகிறது. என்ன வருகிறது? நன்மை தேடி வருகிறது. அதனால் நீங்கள் எப்போதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வருகிறீங்களோ, ஆலயத்தை தேடி வருகிறீங்களோ, தேவ சமூகத்தில் வருகிறீங்களோ, அப்போதெல்லாம் நீ என்ன செய்யணும்? உன் கையில் ஒரு வேத புத்தகம் இருக்கணும், உன்னுடைய கரத்தில் ஒரு நோட்டு இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒரு நோட்ஸ். அந்த நோட்ஸில் நீங்கள் என்ன செய்யணும்? எழுதணும். புரியுங்களா? தெரியுதோ இல்லை, 1-2 நமக்கு தெரியும். 100 ரூபா நமக்கு நோட்டு அப்படின்னு கையில் கொடுத்தா அந்த 100 ரூபான்னு கரெக்டாக எப்படி தெரியுது? அது போய் ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வரல, படிச்சுட்டு வந்தோமா 100 ரூபா நோட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லத்துக்கு. 1000 ரூபா நோட்டு கையில் கொடுத்தா யாருன்னா சொல்லி தந்ததால? இந்த உலகத்தில் படிக்காதவங்க கூட என்ன பண்ணுறாங்க, 1000 ரூபா நோட்டு 1 கோடி ரூபா கொடுத்தாலும் எண்ணி கரெக்டாக வச்சிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அதில் பழகிறாங்க. கண்ணு தெரியாது கூட சொல்கிறாங்க. அப்போ அதில் பழகிறாங்க. எதில்? அந்த பணத்தை எண்ணுவதில், அடிக்கடிக்கு அதை பார்த்துனே இருக்கனால அவங்களுக்கு புரிஞ்சது இது 100 ரூபா நோட்டு. ஐயோ, நான் வந்து 1ஆம் கிளாஸ் கூட படிக்கலையே, நான் 8ஆம் கிளாஸ் கூட படிக்கலையே, எனக்கு வந்து இது என்ன தெரியாது, இந்த 1000 ரூபா நோட்டு என்னன்னு தெரியுது, நீங்களே வச்சுங்க அப்படின்னு யாரும் கொடுக்குறாங்களா? நம்ம யாருமே கொடுக்கறதில்ல. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? நியாயத்தீர்ப்பில் நிற்க வச்சு, நீ 1000 ரூபா நோட்டு எண்ணி பார்த்துருக்குற, 100 ரூபா நோட்டெல்லாம் நீ என்ன பண்ணியிருக்கிற, எவ்வளோன்னு நீ எண்ணி பார்த்துருக்குற, 2000 நோட்டுனா என்னன்னு தெரியுது, ஆனால் என் வசனம் தெரியாத இங்கே வந்து நீ நின்று இருக்கிறேம்மா. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை அறியேன். என்ன சொல்லுவார்? இல்லைம்மா, நான் சர்ச்சில் தான் இருந்த ஆண்டவரே 20 வருஷமாக, மாஸ்டர் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், நீ கேட்ட, நான் சொன்னது நீ கேட்டேன்னு கேட்பார். என்னது? நான் சொன்ன வசனத்தில் என் வசனத்தை நீ எழுதுனியா, உன் இருதயத்தில் எழுதுனியா? ஃபஸ்ட்டு கையினால் எழுது, அப்புறம் இருதயத்தில் எழுதிக்கொள். அல்லையா? அப்புறம் இருதயத்தில் ஒரு பலகை இருக்கிறது, அந்த பலகையில் என்ன பண்ணு? எழுது. அப்படி கையில் எழுதும் போது கனெக்ட் எங்கே உண்டாகுது? இருதயத்துக்கு உண்டாகுது. இருதயத்தில் ஒரு பலகையில் போய் எழுதுகிற, அப்போ எழுதி 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 அதில் ஒரு பழக்கம் உண்டாகுது. அதான் யோபு சொல்கிறார், நான் ஆண்டவரோடு பழகி, அவரோடு பழகி, அப்போ வசனத்தோடு நீ பழகி, வார்த்தையோடு பழகி, ஜபத்தோடு பழகி, அப்படி நீ பழகும் போது சமாதானம் தானே வீட்டை தேடி என்ன பண்ணுது? உன்னை தேடி வருகிறது. குடும்பத்தில் 2 பேருக்கு சமாதானம் இல்லாத இருக்கும், உடனே கணவன் மனைவிக்கு சமாதானம் உண்டாகுது. ஏன் அப்படின்னா ஆண்டவரோடு என்ன பண்ணுறாங்க? 2 பேருமே பழகுறாங்க. பிள்ளைகளும் ஆண்டவரோடு பழகும் போது ஒரு குடும்பமே சமாதானத்துக்குள்ளே நிரம்புகிறது. என்னுடைய சமாதானத்தை, அல்லேலூயா, என் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. அப்போ இந்த வேதத்தை நீங்கள் எழுதணும். சொல்கிற வசனம் உங்கள் மேய்ப்பர் என்ன வசனம் சொன்னாலும், புரியுங்களா, கையில் என்ன பண்ண, ஒரு நோட்டோடு வரணும், பைபிளோடு வரணும், ஒரு நோட்ஸோடு வந்து அதையே அதில் சொல்கிற வசனத்தெல்லாம் நீங்கள் எழுதி வீட்டில் போய் மறுபடியும் உங்கள் குடும்ப ஜபத்தில், உன்னுடைய தனிப்பட்ட ஜபத்தில், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நீ குடும்ப வாழ்க்கையில் நீ படுத்திருக்கும் போது அதை குறித்து என்ன செய்? தாவீது சொல்கிறார், நான் படுத்து இருந்து தூங்கி கொண்டிருக்கும் போது உம்முடைய வசனத்தை நினைவு கூர்ந்தேன். அல்லேலூயா. படுக்கும்போது கூட தாவீது என்ன பண்ணுறாரு? வசனத்தை நினைவு கூறாரு. நான் போய் நடந்து கொண்டு போகும்போது கூட உம்முடைய வசனத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் உட்கார்ந்திருக்கும் போது உம்முடைய வசனத்தை தியானம் கொண்டிருக்கிறேன். நான் மற்றவரோடு பேசும்போது உம்முடைய வசனத்தை பேசுகிறேன். இப்படி அவர் என்ன செய்தார்? பேசினார். அல்லேலூயா. அப்படி பேசும்போது என்ன உண்டாச்சு? தாவீது அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக வந்துட்டார். அப்போ ஒரு ஆண்டுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வரணுன்னா எப்படி வர முடியும்? அவர் இருதயத்து போல இவருடைய இருதயம் எப்படி மாறிச்சு? சொல்லுங்கள். அவர் என்ன பண்ணார்? ஆண்டவரோட பழகினார். இரவு பகல் அது வேதத்தை தியானம் பண்ணினே இருந்தார். அப்புறம் தியானம் பண்ண இயேசு கிறிஸ்துடைய இருதயம் அப்படியே தாவீதுக்குள்ளே ஆயிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. புரியுங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்ற. யார் இருதயத்துக்கு? என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது இருக்கிறான்றார். அப்போ அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவா இருந்தால் தான் வரிகளை போக முடியும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் உலகெல்லாம் யோசிச்சுருந்தா என்ன பண்ணாது? வரிகளை போகாது. இந்த உலகத்தையே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ
அன்னிலேருந்து எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்கம்மா. என்னைக்கு நீங்கள் பிள்ளையை பெற்று எடுத்துட்டீங்களோ அன்னிலேருந்து அந்த பிள்ளை மற்ற வீட்டில் போய் பால் குடிச்சிங்கன்னு மற்ற வீட்டில் போய் சாப்பிட்டு இருக்குமா, இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் அதை நீங்கள் பாதுகாத்துங்களா, அதற்கு நீங்கள் பராமரிப்பீங்களா? நீங்களே என்ன பண்ணுறீங்க, அது யூரின் பண்ணிடுது, இல்லை பாத்ரூம் பண்ணிடுது, இல்லை அது வாந்தி பண்ணிடுது, இல்லை சாப்பிட்ணும் பசி எடுக்குது, இல்லை அதுக்கு பசி எடுக்கும்போது பால் கொடுக்கணுன்னா அது கேட்டு கேட்டு பெற்றுக்குது அவங்ககிட்ட. என்ன செய்யுது? ஏன் செய்கிறீங்க? நீங்கள் பெற்று எடுத்தீங்க. அது மாதிரி ஆண்டவர் நம்மளை பெற்று எடுத்துட்டார். அல்லேலூயா. அப்போ அவருக்கு தெரியும் உனக்கு எப்போ சோறு கொடுக்கணும், எப்போ வீட்டை கொடுக்கணும், எப்போ உனக்கு 2 வீலர் கொடுக்கணும், எப்போ உனக்கு படிப்பு தரணும், எப்போ வீடு வாசல் உண்டாக்கணும், எப்போ உனக்கு என்ன வேணும்னு யாருக்கு தெரியும்? உன் உடலில் ஒரு வியாதி வந்தால் அது எப்போ குணமாக்குன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் தான் பரிகாரி. அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் மெச்சூரிட்டியாக இருக்கணும். ஐயோ நான் தான் கஷ்டப்படணும், ஐயோ நானே கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன், என்னது நானே கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன், புரியுங்களா? அப்படி இல்லை. நான் யாருடையவன்? நான் கர்த்தருடையவன். அல்லேலூயா. கர்த்தரை பெற்றெடுத்துட்டார், எடுத்துட்டார். நம்ம ஏற்கனவே உலகத்தில் பாவத்தில் மூழ்கி இருந்த நம்மை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? நம்மை எடுத்துட்டார். இப்போ அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், புரியுங்களா? இப்போது நமக்கு தகப்பன் யார்? ஏசப்பா. எப்படி ஆயிட்டார்? அவர் பிள்ளையாக இருக்கிறோம் நம்மனா அவர் நமக்கு தகப்பன். அப்போ தகப்பனுக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும்னு, புரியுங்களா? அவருக்கு என்ன வேணும்? நீ அவரை முகத்தை பாரு, நீ அவர் எழுதி வச்சதை பாரு, அவருடைய கரத்தின் கிரியை பாரு, அவர் படைத்ததை பாரு, அவரை அறிகிற அறிவில் வளரு, அவருடையோடு உட்காரு, அவருடைய பாதத்தில் அவருக்கு என்ன பண்ணு, அவர் இருதயத்தை போல என்னை உம்முடைய இருதயத்தை போல என்னை மாற்றுன்னு சொல்கிறோமா? நம்ம சொல்கிறோமா? சொல்லுங்கள். ஐயோ எனக்கு படிக்க தெரியாது, புரியுங்களா, எனக்கு எழுத தெரியாது. அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர்களுக்கு படிக்க தெரிஞ்சது சொல்லுமா? அப்போஸ்தலர்கள் படிக்க தெரிஞ்சதா? அவங்க படிப்பு அறிவு இல்லாதவர்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பாருங்க என்ன சொல்றாரு? பேதுரும் யோவானும். யாரு? பேதுரும் யோவானும் எப்படி இருந்தாங்களா? படிப்பு அறிவு இல்லாதவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கூலுக்கே போகாதவர்கள். அல்லேலூயா. படிப்பு அறிவு இல்லாதவர்கள் என்ன செய்தாங்களாம்? எல்லாம் பார்க்குறாங்க, என்னது இவங்க படிப்பு அறிவு இல்லாதவர்களாச்சே. நாம் இங்கே உட்காந்துருக்கிற நிறைய பேர் படிப்பு அறிவு இல்லாத இருக்கு. ஸ்கூலுக்கு போகாதவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகாத யாரா இருக்கிறீங்களா? இங்கே ஒரு அம்மா தான் தூக்கணும், நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகல, அப்புறம் இங்கே என்னாவது பாருங்கள். ஆண்டவர் இப்படி பேதையாக இருக்கிற அவங்க எப்படி இருந்தாங்க? பேதைகளை ஞானியாக மாற்றுகிறாரு. என்ன செய்கிறாரு? பேதனா என்ன? படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு மேலே ஞானியாக மாற்றிடுறாரு. ஏன் ஞானியாக மாற்றுறாரு சொல்லுங்கள்? நீங்கள் படிப்பறிவு இல்லாதவங்க உங்களை ஏன் ஞானியாக மாற்றுறான்னா, நீங்கள் பேசும்போது உனக்குள்ளேருந்து இயேசு பேசுவார். அல்லேலூயா. உனக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார், உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கிறார். இப்போ பேதுருவும் யோவானும் எப்படி இருந்தாங்க வாழ்க்கையில்? படிப்பறிவு இல்லாதவர்கள். இயேசுவோடு கூடவே அவங்க பழகிறதுனால அவர்கள் என்ன செய்தாங்க? இயேசு செய்த கிரிகளை காட்டிலும் பெரிதான கிரிகளை செய்தார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, இயேசுவோடு பழகினாங்க. நீங்கள் ஆண்டவரோடு பழகி பாருங்கள், ஆண்டவர் உன்னை என்ன செய்வார்? அவரை காட்டிலையும், இயேசு செய்த நற்கிரியை காட்டிலையும், இயேசு செய்த காரியம் காட்டிலும், கிரியை காட்டிலும் நீ பெரிதான கிரிகளை செய்வீங்க. நீங்கள் போய் ஒருத்தர் மேலே வியாதிஸ் மேலே கைகளை வைப்பீங்க, அவங்க குணம் அடைவார்கள். பேதுரு நிறைய வியாதி உள்ளவர்கள் பேதுருக்கிட்ட வராங்க. ஆனால் பேதுரு என்ன செய்கிறாரு? கேன்சர் வியாதியில் வராங்க, பயங்கரமான வியாதிகள், சொல்ல முடியாத சரீரத்தில் சில சாபக்கட்டுகள், சொல்ல முடியாத சில விதமான நோய்கள், எவ்வளோ விதமான வியாதிகள் இருந்தாலும் அவர்களை படுக்க வச்சுட்டு பேதுரு நடந்து போகிறார்.
பேதுருடைய நிழல் பட்டு எல்லாம் குணமாகறாங்க. அல்லேலூயா. ஒரு படிப்பு அறிவு இல்லாத ஒரு மனுஷனை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தும் போது உங்களுடைய இருதயத்தில் அந்த எண்ணம் வரணும், என்னை கூட என்ன செய்யணும் ஆண்டவரே பயன்படுத்தணும் அவருடைய பாத்திரமாக. அல்லேலூயா. அப்படியே நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, பேதுரு உம்முடைய பிள்ளை தான், பேதுரு பயன்படுத்தினது போல நீ என்னை பயன்படுத்துன்று எப்போ ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? யோவானை பயன்படுத்தினது போல என்னை நீ பயன்படுத்தின்னு சொல்லியிருக்கிறியா? நீங்கள் கேட்கணும்ல, ஆண்டவரே என்னை பயன்படுத்துக்குன்னு. ஏதோ நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு போகிறது பெருசு இல்லை. இந்த பட்டணத்துக்கு இருக்கிற மக்களெல்லாம் ஆண்டுக்குள்ளே கொண்டு வரணும். அல்லேலூயா. அது கொண்டு வரணும்னா நம்ம ஜெபிக்காத கொண்டு வர முடியாது, நம்ம சாட்சியாக இல்லைன்னா கொண்டு வர முடியாது. நம்ம அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கணும். நீங்கள் அவங்கள்ட்ட போய் கையை எழுந்துட்டிங்கன்னா ஒரு நாள் அவங்க ரட்சிக்கப்படவே மாட்டாங்க. ரட்சிக்கப்படுவாங்களா? எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ரட்சிக்கப்படாதும் கிட்ட போய் நீ கை நீட்டிட்டிங்கன்னா அவங்கள ஒரு நாள் என்ன பண்ண முடியாது? ரட்சிப்பின் வழியாக நடத்த முடியாது. அல்லேலூயா. இப்போ ரட்சிப்பின் வழியாக நீங்கள் நடத்தணும், அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னா உங்களுடைய நற்கிரிகளை அவங்க பார்ப்பாங்க, உங்களுடைய நல்ல சாட்சியை பார்ப்பாங்க, உங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பாங்க, நீங்கள் எப்படி வாழ்ந்து இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு பார்ப்பாங்க, நீங்கள் அவங்க கொடுக்கறதை பார்ப்பாங்க, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டினீங்கன்னா உங்களுடைய அன்பை பார்ப்பாங்க. நிச்சயமாக அவங்க ஆண்டுக்குள்ளே வராங்க. அல்லேலூயா. பேதுரும் யோவானும் வாழ்க்கையில் படிப்பறிவு இல்லாத இருந்தாலும் இயேசுவோடு இருந்த அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் செய்த ஊழியங்கள் பார்த்திங்கன்னா வெகு வேகமாக வளர்ந்தது. ஒரே ஒரு மெசேஜில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் புரியுங்களா? படிப்பறிவு இல்லாதவர்களை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணுறார்? பெரிய பெரிய காரியத்தை, ஞானிகளை பைத்தியமாக்கி பைத்தியங்களை ஞானியாக்கிட்டார். அல்லேலூயா. பேதைகளை ஞானியாக மாற்றுகிற தேவன். இந்த இருதயம் உனக்குள்ளே வரணும். எந்த இருதயம்? நான் ஒரு பேதை, ஆனால் என்னை ஞானியாக மாற்றுவார். அல்லேலூயா. நான் யார்? நான் ஒரு பேதை, எனக்கு என்ன தெரியாது, இயேசு பற்றி தெரியாது, அவரை விட்டு சொல்ல முடியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நீ உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? உன் இருதயத்தை பக்குவப்படுத்தி உன்னை இந்த சபையில் உன்மேல் ஒரு அபிஷேகத்தை ஊற்றி உன்னை இந்த பட்டணத்துக்குள்ளே ரட்சிக்கப்படாத மக்களுக்கு முன்பாக உன்னை ஆண்டவர் சாட்சியாக நிறுத்தி உன் மூலமாக பல ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு பாத்திரவான்களாக கர்த்தர் உன்னை மாற்றி அமைப்பார். அல்லேலூயா. அந்த இருதயம் உனக்குள்ள வரணும். புரியுங்களா? உன் தேவைகள், நீ ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கிறதுனால அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் உனக்கு சொல்லுவார். உன் பிள்ளைகளுக்கு என்ன எங்கே திருமணம் ஆகணும், நீ போய் எங்கள் பிள்ளைக்கு என்ன பண்ணக்கூடாது, திருமணம் ஆகலையே என்று நீ கதறி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, நீ பெற்ற எடுத்த பிள்ளை ஏற்ற வேலை அவர் செய்வார். அவருக்கு செய்வதற்கு நீ பொறுமையாக காத்திருக்கணும். அதுக்காக நீ ஜெபித்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட சொல்லி இருக்கணும். அப்போது மகளுக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவரே? உன் மகனுக்கோ மகளுக்கோ ஏற்ற துணையை அவர் தான் கொடுப்பார். ஆதாமை கர்த்தர் ஆதாம் போய் என்ன பண்ண, எனக்கு திருமணம் செய் அப்படின்னு கேட்டாரா? தானவே என்ன பண்ணிட்டார் ஆண்டவரே? ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை அவரே உண்டாக்கி தந்தார். அல்லேலூயா. இல்லை ஏவாள் போய் எனக்கு நல்ல ஒரு துணையை கொடுன்னு கேட்டாரா? இல்லை. அவருக்கு தெரியும், அவர் பெற்றெடுக்கிறவர்களுக்கு தெரியும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே அவிசுவாசமாக நம்ம ஆண்டவர் மேலே அவிசுவாசப்படக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்திரம் அப்படி சொல்லக்கூடாது. நீ செய்கிற வேலை, நீ இருக்கிற குடும்பம் நடத்துதல், உன்னுடைய சபை, நீ இருக்கிற இடங்களிலே கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்கணும்னா நீ ஆண்டவர் அறிகிற அளவில் நீ பழகணும். அல்லேலூயா. நீ அவரோடு பழக 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 உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும். இன்றைக்கி நம்ம எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட், சுருக்கமாக நம்ம எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கும்போது கீழ்ப்படிதல். அல்லேலூயா. என்ன எடுக்கணும்? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிகளுக்கு முன்மாறி யாருன்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். பின்பு அவர் அவருடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய குடும்பத்தில் அவர் என்ன செய்திருக்கிறார்?
பின்பு அவர் அவர்களுடனே கூட போய், பெற்றோர்களுடனே கூட போய் என்ன செய்திருக்கிறாரு? அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யாருக்கு? சொந்த தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கீழ்ப்படிந்திருந்தார். இங்கே நம்ம எத்தனை பேர் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களா? இனிமேலாவது நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. எதுக்கு கீழ்ப்படியணும்? மேல்படி வரணும்னா கீழ்ப்படியணும். அல்லேலூயா. நீ மேலே மேலே உயர்ந்த ஸ்தானத்தில் வரணும்னா உன் தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் ஒரு பரிசுத்தம். அல்லேலூயா. நீ தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற அப்படின்னா அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. உன்னுடைய பரிசுத்த வளர்ச்சி பெருகுகிறது. புரியுங்களா? அப்போ முதல் ஸ்டெப் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து இந்த வேலையை செய்து முடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிந்தார், எது வரைக்கும் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணமறைந்தும், அதாவது சிலுவையின் மரணமறைந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து எது வரைக்கும் கீழ்ப்படைந்தார்? அவருக்கு மரண நாட்கள் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு? கீழ்ப்படைந்தார். 30வது வயசில் அவர் ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது, புரியுங்களா, இப்போது அவர் 3.5 வருஷம் ஊழியம் செய்கிறார். இந்த 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்யும் போது என்ன உண்டாகுது? அவர் பிதாவாக தேவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கீழ்ப்படிந்தினே என்ன பண்ணிக்கிறாரு? அவருடைய ஊழியத்தில் அவர் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. எது வரைக்கும் கீழ்ப்படிந்தார்? மரணம் பரியந்த வரைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் மரணம் சந்திக்கிற நாட்கள் வரைக்கும் நாம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், நம்ம சபைக்கு கீழ்ப்படியணும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், மனைவிகள் கணவருக்கு கீழ்ப்படியணும். உன் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் மிக அவசியம். அல்லேலூயா. சவுல் ராஜான்னு ஒருத்தர் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. சவுல் அவர் என்ன செய்தார் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும்னா அதில் கீழ்ப்படிதல் மிக அவசியம். ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார், அவனை தெரிந்து கொண்டார். யூதா அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு முன்பாக அவனை ஒரு ராஜாவாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு கழுதையை தேடி வந்த அந்த பென்னிமேன் கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் பிரித்து எடுத்தார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், ஒரு கழுதைக்கு பின்னாடி வந்த அந்த சவுலை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அந்த தேசத்துக்கு ஒரு ராஜாவாக மாற்றினார். புரியுங்களா? நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நிலைமையில் வந்துன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? சில நேரத்தை மறந்துடுறோம். புரியுங்களா? ரட்சிக்கப்படுறப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நான் எல்லாருக்கும் கீழ்ப்படிவேன், கரெக்டான நேரத்துக்கு நான் சபைக்கு வருவேன், 8 மணினா நான் 7:45 வந்து முழங்கால் போடணும் அப்படின்னு ஆரம்பத்தில் செய்தோம். ஆனால் போக போக என்ன பண்ணுது? போக போக ஆண்டவரை அலட்சியம் பண்ணிட்டோம். ஆண்டவர் கீழ்ப்படித வேண்டிய கீழ்ப்படியதில்லை. ஆண்டவரே என்னை எப்படியாவது மன்னிச்சிடுங்க, இதே நம்ம என்ன பண்ணக்கூடாது? தொடர்ந்து செய்யக்கூடாது. அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அப்போ நீ உன் நேரத்தோடு நீ வர தெரியல அப்படின்னா அந்த இடத்துல நீ மனம் திரும்பணும்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஆலயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஆண்டவர் முன்னாடியே வந்துடுவார். புரியுங்களா? 8 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகுதுன்னா 7:45 ஆண்டவர் உள்ள என்ன பண்ணிடுறாரு? என்ட்ரி ஆகிடுவார். அது பிறகு நீ லேட்டாக வந்தீங்கன்னா அது பிறகு என்ன பண்ண முடியாது? அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது, அவருடைய சமூகத்தை அனுபவிக்க முடியாது, அவருடைய பாதத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியாது? அவருடைய சத்தியத்தை உணர முடியாது. எவ்வளோ பேசினா நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டே நம்ம கீழ்ப்படியாது போயிட்டோம். அல்லேலூயா. நீங்கள் சேர்த்து பாருங்கள், நீங்கள் வந்து 8 மணிக்கு ஃப்ளைட்டில் ஏறணும். உங்கள் மகனுக்கு சொல்கிறீங்க நம்ம 8 மணிக்கு ஃப்ளைட்டில் ஏறணும், நம்ம அங்கே 5 மணிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் மகன் 7 மணிக்கு வராரு. 1 ஹவரில் ஃப்ளைட்டுக்கு போக முடியுமா? 1 ஹவருக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்க முடியுமா? ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும், அப்புறம் செக்யூரிட்டி செக்கிங் இருக்குது, அப்புறம் என்ன பண்ணணும்? போர்டிங்க்கு நீங்கள் அங்கே போய் உட்காரணும். உள்ளே போகிறதுக்கு ஃப்ளைட் போகிறதுக்கு முன்னாடி 25 நிமிஷம் என்ன பண்ணணும்?
ஆயத்தமாக உள்ளே போயிடணும். இவ்வளோ வேலை இருக்குது. செக்யூரிட்டி செக்கிங்கோ நீ டிக்கெட் எடுக்க வேண்டிய காரியம் லேட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ லைன் நிற்கும் க்யூவில், புரியுங்களா? அந்த ஃப்ளைட்டை விட்டுருவீங்க. அல்லையா? அப்போது ஒரு சின்ன ஒரு நாட்டுக்கு போவதுக்கு இப்படி நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நம்ம கீழ்ப்படியணும், எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், முன் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரனா எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிதல் மிக அவசியம், புரியுங்களா? நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டு ஃபஸ்ட்டு கீழ்ப்படிதல் கற்றுத்தராரு. இயேசு கிறிஸ்துவோட பாருங்கள், அவர் தாய் தகப்பன்னு போய் என்ன பண்ணிடுறாரு? கீழ்ப்படிந்தார். மரணம் அறிந்திருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாரு. அடுத்து நீங்கள் வசனத்தை வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1 பேதுரு 2:21 சொல்கிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா. ஒரு மாதிரியை, ஒரு அடிச்சுவடை பின்பற்றி வரும்படியாக, அல்லேலூயா, அவர் தாய் தகப்பன் கீழ்ப்படிந்த போல நாமும் கீழ்ப்படிது அடிச்சுவடாக இருக்கிறது. மாதிரியை வைக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் கீழ்ப்படியலை அப்படின்னா நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இயேசு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தது போல நீங்களும் உங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். இயேசு சபைக்கு கீழ்ப்படிந்தார், நீங்களும் சபைக்கு என்ன பண்ணோம்? அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய அடிச்சுவடை மாதிரியை வைத்துட்டு போகிறாரு. அல்லேலூயா. அவர் பாடுபட்டு கீழ்ப்படைந்தார். பாடுபட்டு அப்படின்னு எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணனான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்போ அவரை எப்படி கீழ்ப்படுகிறாரு? பட்டப்பாடுகள். என்னது? பட்டப்பாடுகளினாலே என்ன பண்ணிட்டாரு? கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. பாடுகள் இல்லாமல் கீழ்ப்படிதல் வராது, புரியுங்களா? நீங்கள் ஒரு வேலையை செய்ய தான் உன்னை கொடுத்து ஒரு வேலையை வாங்கும் போது அந்த வேலையில் நீங்கள் எப்படி இருக்கணும்? அந்த வேலை செய்ய கீழ்ப்படிதல் கற்றுக்கொள்ளக்கூடிய முடியாது. சிலவங்க பார்த்து அந்த வேலையை ஆரம்பிக்கும் முடியே முறுமுறுப்பாங்க. எப்படா அந்த வேலையை செய்து முடிக்கிறது? அல்லேலூயா. அப்போது ஆலயத்தில் ஒரு வேலை வரும்போது கூட சொல்லுவதுக்கு முன்பாக அதை செய்யணும்னா ஃபஸ்ட்டு கீழ்ப்படிதல். அல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படிந்து அப்போ பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதை கற்றுக்கொண்டார். அப்போ பாடுகளினால் என்ன உண்டாகுது? கீழ்ப்படிதல். அல்லேலூயா. நீ பாடுபட்டு பாருங்கள், உன் சரீரத்தில் நிறைய பாடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படிதல் வந்துடும், புரியுங்களா? நீ கீழ்ப்படிதல் எங்கே பாருங்கள், நானே வேலை செய்யணுமா அப்படின்னு உங்கள் வீட்டில் என்னது? நானே சாப்பாடு செய்யணுமா, இல்லை நானே துணி துவைச்சி போடணுமா, இல்லை நானே என்ன பண்ணணும் கடைக்கு போகணுமா, இல்லை நானே இதை பெருக்கணுமா அப்படின்னு சொல்லினே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் இருக்காது, போயிடும். அல்லேலூயா. எது செய்தாலும் எப்படி செய்யணும்? அந்த பாடுகள் இருக்கும். என்ன இருக்கும்? பெருக்கணும்னா கீழே குனிந்து பெருக்கிறோம், கொஞ்சம் முதுகலான பண்ணோம், குனியணும், புரியுங்களா? சில நேரத்தில் துணி துவைக்கினா உட்காரணும், உட்காரத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸாக நமக்கு உண்டாகுது. அல்லேலூயா. அப்போ பாடுகளினாலே கீழ்ப்படிதலை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், முற்பிதாக்கள் எப்படி கீழ்ப்படிந்தார்கள். இயேசு பற்றி நம்ம வாசித்தோம். முற்பிதாக்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அது எப்படி போனான்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. டக்குன்னு ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் மேய்ப்பர் ஒரு இடத்துக்கு போ அப்படின்னா, நான் எதுக்கு போகணும், நான் போகிறது எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணார்? அழைக்கிறாரு ஆபிரகாமை.
அடுத்து என்ன செய்கிறாரு? கூப்பிட்றாரு. எங்கே போகணும்? நீ போபா, நான் சொல்கிறதுக்கு போனா. அவன் விசுவாசத்தை என்ன பண்ணியிருக்கிறான்? விசுவாசித்து ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணியாச்சு? சொல்கிறது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு வந்தான். அல்லேலூயா. ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறாரு? நீ என்ன பண்ண? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய வீட்டையும் விட்டுட்டு என்ன பண்ணு? நான் சொல்கிற தேசத்துக்கு போன பிறகு நம்மளால் போக முடியுதா? வீட்டையும் விட மாட்டேன்றோம், குடும்பத்தையும் விட மாட்டேன்றோம், இருக்கிற பொருளையும் விட மாட்டேன்றோம், எதையும் விட மாட்டேன்றோம். இந்த மண்ணு தான் எனக்கு முக்கியம், இங்கே தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துடுறோம். அப்படி ஆபிரகாம் உட்காந்துருந்தானா இன்னைக்கு ஆபிரகாமுடைய மடியில் நான் போயிருக்க முடியுமா? ஆபிரகாம் உடனே கீழ்ப்படுகிறான். புரியுங்களா? கடவுளை அவன் பார்க்கல, சத்தத்தை கேட்கிறான். அவனோட ஆண்டவர் பேசுகிறாரு. இன்றைக்கி பைபிளே நம்ம கையில் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு வாங்கினா எனக்கு என்ன இல்லை, நேரமே இல்லை, இந்த பகுதியில் போய் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் என்ன பண்ண முடியல, போக முடியல. வீட்லேயே இருக்கணும். இது நிரந்தரமான வீடு கிடையாது, இந்த பூமி நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த பூமிக்கு மறுபடியும் நம்ம 1000 வருஷம் அரசாட்சி ஒன்று இருக்கிறது. அந்த 1000 வருடம் இங்கே வாழப்போகிறோம் ஆவிக்குரிய ஜீவியத்தில். அப்போது இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம இந்த 1000 வருடம் இங்கே ஒரு நாள் வாழ போகிறோன்னா, இருக்கிற இப்போ ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் காய் ஓடி என்ன செய்யணும்? அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்போ நீ கீழ்ப்படைந்து சபையோடு இணைந்து சண்டேல, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இப்படி ஒரு நாளும் ஒரு ஆளுக்கு ஒரு 4 ட்ராக்ஸ் கொடுக்கணும். அல்லேலூயா. ரோட்டில் போகிறவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வரணும். நீங்கள் ஒரே ஆள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 7 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு மெயின் ரோட்டில் போய் நின்றுக்கின்னு, புரியுங்களா, சாக்லேட்டு ஒன்று வச்சுக்கின்னு கூடவே என்ன பண்ணு? ஒரு ட்ராக்ஸ் கூட வச்சுக்கணும். புரியுங்களா? ஒரு 100 சாக்லேட்டு வச்சுக்கின்னு 100 ட்ராக்ஸ் வச்சு என்ன பண்ணிடலாம்? ஒரு சாக்லேட்டு 10 ரூபா. புரியுங்களா? ஒரு சாக்லேட் எவ்வளோ? 10 ரூபா. அப்போ 1000 ரூபாய் நீ செலவு பண்ணி ஒரு 100 ட்ராக்ஸ் கொடுத்தா உனக்கு 10,000 கொடுக்கறதுக்கான ரெடியாக இருப்பார். ஆனால் நம்ம 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே மனசு இல்லை, ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஒரு ட்ராக்ஸு 1000 ட்ராக்ஸ் நம்ம கொடுத்தோம்னா ஒரு ஆத்மாவது ஒரு நாள் மனம் திரும்பும். மனம் திரும்பாதா? நீ கொடுக்க வேண்டிய நம்முடைய வேலை, விதைக்க வேண்டியது நம்முடைய கடமை. சுவிசேஷத்தை விதைக்கணும், நீர் பாய்ச்ச வேண்டியது, ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய வேலை. கொடுத்துட்டு நம்ம ஜெபிக்கணும். விதைத்தோம், ஜெபித்தோம். விதைத்தோம், வசனத்தை விதைத்தோம். 2வது ஜெபம் பண்ணணும். தண்ணீராக இருக்கிறது ஜெபம். அப்போது விளைய செய்கிறவர் கர்த்தர். அந்த மனுஷனை தொடுவார். அந்த ட்ராக்ஸ் அவனோடு பேசும். அவனுடைய ஆபத்து நேரத்தில் அவனுக்கு என்ன பண்ணும்? சரியாக பேசும். அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு அம்மா, அவர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பூமியிலே வாழக்கூடாது, இனிமேல் நான் செத்துறேன். என்ன பண்ணாங்களா? செத்துறேன்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவெடுத்து அவங்க வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கயிறை மாட்டி ஃபேனில் எப்படியாவது நான் மறிச்சிடணும், இந்த பூமியில் நான் வாழக்கூடாதுன்னு பிசாசை அந்த அம்மாவை வஞ்சித்து, நீ செத்துரு, இந்த பூமியில் இருக்காதுன்னு சொல்லி வஞ்சிக்கப்படும் போது அவங்க வீட்டை பூட்டிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கயிறை போட்டு ஸ்டூல் மேலே ஏறி இருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ட்ராக்ஸ் விழுது. என்னது? அந்த ட்ராக்ஸ் உள்ளே விழும்போது உடனே என்ன ஆயிடுச்சு, சதனத்து கயிறை விட்டுட்டு அந்த ட்ராக்ஸ் எடுத்து மேலே பார்த்தா அவர் ஆண்டவர் அதில் என்ன பண்ணிக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாங்கன்னு என்ன பண்ணிக்குது, அந்த வசனம் மேலே அப்படியே என்ன பண்ணிக்குது, எழுதியிருக்கிறது. ஐயோயோ, நான் வருத்தப்பட்டு தான் என்ன பண்ணிட்டேன், வஞ்சிக்கப்பட்டு இப்போ சில நான் மறிக்க போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த ட்ராக்ஸ் விழுந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டுச்சு. ஒரு நாள் அவங்க ஊழியக்காரமாக மாறிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு ட்ராக்ஸ் கடைசி நேரத்தில் ஒரு மனுஷனை மரணத்திலேருந்து தப்பி வைக்கும். ஒரு வார்த்தை தப்பு வைக்கும். ஒரு வசனம் ஒரு மனுஷனை
மரணத்தில் தப்புவிக்கும். ஒரு நரகத்துக்கு ஒரு மனுஷனை இழுத்து கொண்டு வருவது ஒரு ட்ராக்ஸாக இருக்கலாம், இல்லையா, சுவிசேஷமாக இருக்கலாம், ஒரு ஜபமாக இருக்கலாம், ஒரு நற்கிரியாக இருக்கலாம், ஒரு நல்ல குணசாலியாக இருந்தால் ஆத்மா ஆதாயப்படுத்த முடியும், இல்லையா. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த ஆபிரகாம் தன் தேசத்தை விட்டு வந்துட்டார். புரியுங்களா? யாரை நம்பி வந்தார்? ஆண்டவரை நம்பி வந்துட்டார். ஆண்டவர் தான் பேசினார்னு அவனுக்கு தெரியுமா? இது வரைக்கும் அவன் ஏதோ ஒரு கடவுளை வணங்கி கொண்டு இருந்தான். ஆனால் திடீர்னு ஒரு வார்த்தை வருது, உடனே அவன் புறப்பட்டு ஆண்டவரை தேடி வருகிறான். கர்த்தர் அவனுக்கு நட்சத்திரங்களை காட்டுகிறார், கடலுடைய மணலை காட்டி உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கு என்று சொல்கிறார். பிள்ளை இல்லாத ஒரு ஆபிரகாமை கர்த்தர் அவன் மூலமாக திரளான ஜனங்களை, ஜாதிகளை, அவனுடைய வம்சத்திலிருந்த ராஜாக்களை ஏற்படுத்தி, ஞானவான்களை ஏற்படுத்தி, ஆசாரிகளை ஏற்படுத்தி கர்த்தர் என்ன செய்துட்டார், பெரிய ஒரு கூட்டத்தை கொண்டு வந்துட்டார். அந்த ஆபிரகாமுடைய மடியில் நம்ம போய் ஒரு நாள் நிற்கணும்னா, அந்த மடிக்கு நம்ம போகணும்னா அவனுடைய விசுவாசம், அவன் விட்டு வந்த இடம், புரியுங்களா? நம்ம எதையுமே விட்டு விட மாட்டேன்றோம், புரியுங்களா? எனக்கு இன்னும் இந்த உலகம் வேணும், உலகம் வேணும்னு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம், புரியுங்களா? ஆண்டவருக்காக நீ எதை இழக்கிறாயோ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்வாய். இழப்பு இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் 2 பிள்ளைகளை இழந்தேன், இன்றைக்கி ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடி கணக்கில் அந்த ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். போன வாரம் நாங்கள் மியான்மாரில் போய் தேவனுடைய வார்த்தை விதைத்துட்டு வந்தோம். அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே யாருமே அங்கே சாதாரண ஆவிக்குரிய பிள்ளைங்க யாருமே கிடையாது, புரியுங்களா? எல்லாமே அவ்வளோ பேருக்கு நாங்கள் சத்தியத்தை விதைத்து அவங்கள உருவாக்கும்படி அந்த குடும்பத்தில் இன்றைக்கி குடும்ப ஜெபம் நடக்கிறது. இயேசு தான் ரட்சகர் என்று ஏற்றுக்கினாங்க, அல்லேலூயா. அப்போ இவ்வளோ தொலைவு, நாடு தழுவி நாடு, இங்கேருந்து தாய்லாந்து போய், தாய்லாந்துலேருந்து மியான்மர் போயிட்டு 2 வாரம் அந்த பட்டணத்தில் ஊழியம் செய்து மறுபடியும் திரும்பி வந்தோம். யோசித்து பாருங்கள். அப்போ ஒரு நாடு தழுவி நாடு போகிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு மிலிட்ரியில் வாழ்ந்த என்னை ஆண்டவர் ரட்சித்து அவர் கொண்டு சத்தியத்தை கற்றுக் கொடுத்து இன்றைக்கி தமிழ்நாடு, இந்தியா எங்கும் போய் வர உதவி செய்தார். ஒவ்வொரு மாநிலங்களும் போய் 12 மணி நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். மணிப்பூரில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துக்கிறோம், அல்லேலூயா. தமிழ்நாட்டில் போகாத மாவட்டம் கிடையாது, இந்தியாவில் போகாத மாநிலம் கிடையாது. எல்லா மாநிலங்களையும், எல்லா மாவட்டத்தையும் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கி வெளிநாடுகள் போகிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் இந்த ஊர்லேயே விட்டு போக மாட்டேன்றீங்க. இந்த ஊரில் இருக்கிற மக்களை சந்திக்கணுன்னா, அடித்தாலும் திட்டினாலும் உங்கள் ஊழியத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவு வரைந்த வரைக்கும் நான் எங்கே இருப்பேன்? உன்னோடு கூட இருப்பேன், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், புரியுங்களா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசர் ஆக்கணும், சகல மக்கள் சீசர் ஆகணும், சகல மக்கள் என்ன செய்யணும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டுடைய வருகை மிக சமயமாக இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2033 வரும்போதுனா அப்போ 2000 வருஷம் முடிகிறது. எத்தனை வருஷம்? 2000 வருஷம். 4000 வருஷம் ஏற்கனவே முடிஞ்சிச்சு. நோவா கிட்ட ஆண்டவர் சொன்னார், புரியுதுங்களா? நோவா பேடியிலேருந்து அவன் வெளியே வரும்போது, புரியுதுங்களா, அவன் குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்பட்ட வெளியே இருந்து பாரு. அந்த நாட்களிலிருந்து பழைய ஏற்பாட்டு முடிகிற வரைக்கும் 4000 வருஷம் முடிஞ்சிருச்சு. எத்தனை வருஷம்? இங்கே 2000 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்போ மொத்தம் எத்தனாயிரம் வருஷம் முடிஞ்சிச்சு? 6000 வருஷம் முடிந்து விட்டது, புரியுங்களா? இப்போ முடிகிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கிறது? 2025. இன்னும் 33 வரத்துக்கு எத்தனை வருஷம் இருக்குது? 7-8 வருஷம் இருக்கிறது, அல்லேலூயா. அப்போ 6000 வருஷம் மனுஷனுக்காக ஆண்டவர் கொடுத்த 6 நாள் நீ வேலை செய், 7ஆவது நாள் ஓய்வு. அப்போ இயேசு என்ன பண்ணார்? 6 நாள் தன் வேலையை முடித்து 7ஆவது நாள் ஓய்வு இருந்தார். அதே போல் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணார்? 6 நாள் என்ன பண்ணார்? வேலை செய்து 7ஆவது நாள் ஓய்வுன்னு சொன்னார், அல்லேலூயா. 6 நாள், ஒரு நாளைக்கு 1000 வருஷம்னு நம்ம பேதுருல வாசிக்கிறோம். 1000 வருஷம் ஒரு நாள், ஒரு நாள் 1000 வருஷம். அப்போ 6000 வருஷம் முடிஞ்சாச்சு. இப்போது 7ஆவது ஓய்வு இருந்தது தான் 1000 வருஷம் அரசாட்சி. அதுக்கு நடுவில் ஒரு உபத்திர காலம், மகா உபத்திர காலம் வரும். இன்னும் மினிமம் 8 வருஷம் முடியும் போது, 6000 வருஷம் முடியும் போது, அதுக்கு பிறகு அல்லேலூயா ஆண்டுடைய வருகை 2034 வரலாம்,
இல்லை 2134 வரலாம், 2034 பிறகும் வரலாம். அல்லேலூயா. 2134 பிறகும் வரலாம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி சிலுவை கரெக்டான நேரத்தில் வந்தார் இல்லைங்களா? ஏற்ற நேரத்தில் அவர் சிலுவைக்கு போயிட்டார். எல்லாம் சிலுவையில் அவரை பிடிச்சி வச்சுன்னு போக முடியாதுன்னு சொன்னாங்க. கரெக்டாக சொன்னபடி பிதாவின் சித்தத்தை கரெக்டாக நிறைவேற்றிட்டார். பிதாவின் சித்தத்தின்படி பூமியில் கரெக்டாக பிறந்தார். புரியுங்களா? அவர் பிறக்கிற நாள்லேருந்து தான் கிமுன்னு ஆண்டவர் என்ன பண்ண, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின். புரியுதுங்களா? அப்போ அவருடைய வருகையும் தாமதமாகாது. இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், அதனாலே நாட்கள் தள்ளினாலும் காலங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நாள் தள்ளினா நீங்கள் சுவிசேஷத்தை விதைப்பதற்கு காலங்கள் என்ன பண்ணிக்கணும்? திருவசனத்தை விதைப்பதற்கு உன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகள், பயங்கரமான நாட்கள் இதெல்லாம். எப்போது என்ன நடக்குன்னு தெரியாது. மத்தேயு 24 சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவர் சொன்னார், 7 அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். எத்தனை அடையாளங்கள்? அந்த 7 அடையாளங்களை நிறைவேறி கொண்டுச்சு. எந்த அடையாளம் நிறைவேறல யோசித்து பாருங்க. பயங்கரமான வாத நோய்கள் வந்ததா இல்லையா? உலகம் எங்கும் வந்தது. இந்த கொரோனா எத்தனையோ மக்கள் அழிந்து விட்டாங்க. அந்த 24 முழுமையாக நீங்கள் போய் வாசித்து பாருங்க. கடைசி நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும் போது 3 வரைக்கும் வாசித்து பாருங்க. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்போது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பாருங்க, உலகத்தின் அந்த 3ஆம் வசனம் பாருங்க. அங்கே என்ன சொல்றாரு? உம்முடைய வருகைக்கும் இவைகள் எப்போது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 7 அடையாளம் அதுக்குள்ள இருக்கிறது. எத்தனை அடையாளம்? 7 அடையாளம் இருக்கிறது. புரியுதுங்களா? ராஜ்யத்துக்கு ராஜ்யம் பகை உண்டாகுதா இல்லையா? அப்போ ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு என்ன உண்டாகும்? பகை. புரியுங்களா? அப்போது இந்த யுத்தம் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுது? இன்றைக்கி நிறைய நாட்டில் நடந்துக்கினே இருக்கிறது. இப்போ நிறைய நீங்கள் கேள்விப்படுவீங்க, இப்படி நடக்கும். ஆனால் இதை குறித்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பயப்பட வேண்டியது அளவசு. நீங்கள் விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நடக்க போகிறது. இதுக்கு நீ பயப்படாத இருக்கிறனா உன் வாழ்க்கையில் விசுவாசம், விழுத்திருந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விடாதபடிக்கு, ஆண்டோடைய பாதத்தை பிடித்து கொண்டு ஆண்டோடைய ஆலயத்தில் விட்டு விடாதபடிக்கு உன் உபவாசத்திலையும் இரவு ஜபங்களிலும் உன்னுடைய அனுதின தனிப்பட்ட ஜபத்திலையும் உன்னுடைய ஜப நேரத்தை பெருக வைக்கணும். புரியுங்களா? நீ 8 மணி நேரம் வேலை செய்தாலும் 8 மணி நேரம் தூங்கினாலும் மீதி 8 மணி நேரத்தில் ஒரு 4 மணி நேரம் தினமும் ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும். அல்லேலூயா. அந்த ஏவனுக்கு என்ன பண்ணார்? ஆண்டவரோடு அவன் குடும்பம் இருந்தாலும் குடும்பமே அவர் கதியாக இல்லை, தேவனுக்கென்று சஞ்சரிக்கிற ஒரு நேரம் இருந்தது. அப்போது ஆண்டவரோடு யார் சஞ்சரிக்கிறீங்களோ அவங்க தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அல்லேலூயா. அப்போ ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமாக பகை இருக்கும், யுத்தங்கள் இருக்கும், பயங்கரமான கொடிய வியாதிகள், வாத நோய்கள் பெருகி இருக்கும். அல்லேலூயா. கடைசி நாட்களில் என்னென்ன உண்டாகணும் ஆண்டவர் அதில் 7 அடையாளங்களை தெளிவாக படித்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாமே தெரியணும். நோவா காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்களா மக்கள், நம்ம எப்படி கல்யாணம், பெண் கொடுப்பது, பெண் எடுப்பது, கல்யாணத்துக்கு போவது, உலகமே வீடுகளை கட்டுவது, பயங்கரமாக என்ன பண்ணாங்க? இந்த வேலையை செய்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு பக்கம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நீதியின் செய்தியை நோவா என்ன பண்ணார்? பறைசாற்றி கொண்டே இருந்தார். இதுபடி உலகத்தை அழிக்க போகிறார். இதே போல் தான் இப்போ நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். கடைசி நாட்கள் அன்பு தணிந்து போயிடும். ஏன் தணிந்து போயிடும்? அக்கறம் பெருகிற இடத்துல அன்பு நம்ம பண்ண அன்பு அக்கறம் பெருக 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 நீங்கள் அன்பே இல்லாது போயிடுச்சு. பிள்ளைகள் பெற்றோரோட உட்கார முடியல, குடும்பமாக உட்காந்து சாப்பிட முடியல, குடும்பமாக உட்காந்து குடும்ப ஜபம் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கம்மா?
அன்பு இல்லை வீட்டில். அம்மா எதுக்கு அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. பிள்ளைங்களுக்கு அப்பா எதுக்காகன்னு தெரியல. பெற்றோர்கள் பிள்ளைங்க எதுக்குன்னு தெரியல. குடும்பம் இங்கங்கே அலைந்து திரிகிறது. புரியுங்களா? அப்போ ஒரு குடும்பமாக அன்பாக இல்லை. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் இல்லை. நம்முடைய கீழ்ப்படிதல் இருந்தால் தான் அடுத்தது அன்பு வெளியே வரும். அன்பும் இல்லை, கீழ்ப்படிதலும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இந்த பொல்லாத ஜனத்தை விட்டு விலகன்னார் ஆண்டவர். பொல்லாத ஜனங்களோடு இணைந்து தான் வாழறோம். அல்லேலூயா. அவங்களோட ஐக்கியம் வச்சுக்கிறோம். அன்பு வச்சுக்க சொன்னார், ஐக்கியம் வைக்காதனார். நம்முடைய கூட்டாளி யாருன்னு கேளு, நம்முடைய நண்பர் யாருன்னு கேட்டு பாருங்கள். நீங்கள் யாரோட அடிக்கடி ஃபோன் பண்ணுறீங்க கேட்டு பாருங்கள். அந்த ரட்சிக்கப்படாத அந்த மனுஷனோட என்ன பண்ணுவீங்க? துன்மார்க்கமாக வாழ்கிற இடத்துல ஐக்கியம் வச்சு நிற்போம். புரியுங்களா? அந்த ஐக்கியம் நம்ம என்ன பண்ண ஒரு நாள் அழிச்சிடும். அல்லேலூயா. நம்ம யாரோட ஐக்கியமாக இருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்கணும். ஆண்டவரோட ஐக்கியம் இருக்கணும். சபையோடு ஐக்கியம் இருக்கணும். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு பிறகு யார் கீழ்ப்படிந்தது என்று பார்க்கும்போது சபை எப்படி மேய்ப்பனுக்கு எப்படி கீழ்ப்படியணும் அங்கே பார்க்கும்போது எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடினால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். யாருக்கு கீழ்ப்படியணும்? உங்கள் மேய்ப்பருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படிந்து என்ன செய்யணுமா? அடங்கி இருக்கணும். எத்தனை பேர் கீழ்ப்படுறீங்க உங்கள் மேய்ப்பருக்கு? எல்லாமே கீழ்ப்படியணும். புரியுங்களா? மேய்ப்பன் கீழே கர்த்தர் என்ன பண்ணார்? உங்களை வைத்திருக்கிறாரு. மேய்ப்பன் உத்தரவாதம். உங்கள் ஒவ்வொரையும் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கணுன்னா அவருக்கு நீங்கள் கீழ்ப்படைந்திருந்தால் தான் உங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். இங்கே உபவாசம் இருக்கும், வேறு எங்கேயோ நீங்கள் சுற்றி நிற்பீங்க. கேட்டால் என்ன பண்ணுறோம்? நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அந்த மீட்டிங் போயிட்டு வந்தேன், இந்த மீட்டிங் போயிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உங்கள் மேய்ப்பனுக்கு சொல்லாமல் எந்த இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. புரியுங்களா? ஒருவேளை உங்கள் ஊருக்கு போகிறீங்க, சென்னைக்கு போகணும், மேய்ப்பருக்கு ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கி சென்னைக்கு போகிறேன், ஒரு சின்ன ஜோம் பண்ணுங்க ஐயா. புரியுதுங்களா? எப்போம்மா திரும்பி வருவேன்? ஒரு 3 மாதம் ஆகும் இல்லை? அப்போ சொல்லணும். அப்போ 3 மாதம் அங்கே சண்டே எங்கே போவீங்க? அப்போ அவர் சொல்லுவார், சென்னையில் எந்த ஆலயத்துக்கு போகணும்னு அவர் சொல்லுவார். அப்படியே கண்ணு முடியினே போகிறது, கண்ணு முடியினே வர்றது. அல்லேலூயா. ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போக வேண்டியது. அங்கே போய் பிசாசம் சபையில் கூட சேர்ந்துடுறாங்க சிலவங்க. அப்புறம் இருக்கிற ஆத்மா போயிடுது. அப்புறம் திரும்பி ஒரு 4-5 மாதம் பார்த்தீங்க வரும்போது உங்களுடைய ஸ்பிரிட்டு இந்த சபைக்குள்ளே பாஞ்சிடும். அப்புறம் சபையே பிரிஞ்சிடும். அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் போன இடம் எங்கன்னு தெரியாது, ஏதோ ஒரு சர்ச்சின் உள்ளே போயிட்டீங்க. அங்கே போனால் தான் தெரியுது அது பிசாச சபையாக இருக்கிறது. அல்லேலூயா. பிசாச சபைக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழையாது இருக்கணும்னா உங்கள் மேய்ப்பருக்கு கீழ்ப்படைந்திருக்கு. அவர் உத்தரவாதம் என்ன பண்ணியிருக்கிறாரு? உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணியிருக்கிறாரு. அவரிடத்திலுடைய வார்த்தை கேட்காம அவர் சொல்கிறபடி நீங்கள் நடக்கலைன்னா வரிகள் கூட தடையாயிடும் இல்லை? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? எங்கே போனாலும் யாருக்கு சொல்லணும்? எந்த இடத்துக்கு போனாலும், எந்த சபைக்கு, ஆலயத்துக்கு, எங்கே யார் கூப்பிட்டாலும், யார் வீட்டுக்கு வந்தாலும், ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வராரு, உங்கள் சொந்த அண்ணன் ஊழியம் செய்கிறாரு, அவர் இருக்கிறாரு, அவருக்கு வீட்டுக்கு வரானா வானான்னு சொல்லுவீங்களா? அவரும் ஒரு ஊழியக்கார் தான். ஆனால் அவர் வீட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பக்கம் அண்ணனாக இருக்கிறாரு, 2ஆம் பக்கம்னா இருக்கிறார், ஊழியக்காராக இருக்கிறார். அவர் என்ன சொல்லுவார்? ஏசெல்லாம் தெய்வம் இல்லை, பிதா தான் தெய்வம்னுவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னது புதுசாக அது மெசேஜ் அப்படின்னுவீங்க. அப்படியான ஓகே, நான் என்ன பண்ணணும்? நீ இயேசுவை விட்டுட்டு யார்கிட்ட வா, பிதா தான் முக்கியம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பைபிளை கொடுப்பாங்க. அந்த பைபிளில் இயேசுன்ற பேரே இருக்காது. அதை வாங்கி நீ வாசித்தப்போ உங்கள் பாஸ்டருக்கு தெரியாது. அந்த பைபிள் எடுத்துன்னு வருவேன், இங்கே இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவேன்? இப்படி சொல்ல ஆரம்பிப்பேன். உன் மேலே இருக்கிற அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணும்? எல்லாரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். உனக்குள்ள கொரோனா எல்லாருக்குள்ள என்ன பண்ணுது? அப்படி வருதுன்னு யாருன்னா தெரிஞ்சுதா? கொரோனா எல்லாரும் சொல்லிட்டா வந்தது. யார் மேலே இருக்கிறது யாருக்குமே தெரியல. உங்களுக்குள்ளே என்ன ஆகிக்குதுன்னு யாருக்குமே தெரியுமா? தெரியாது. உட்காந்துக்கும் போதே பேசும் போதே அது என்ன பண்ணோம்? கொரோனாவே இவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யுதுன்னா அப்போ அது எவ்வளோ வேலை ஸ்பீடும்? அல்லேலூயா. கொரோனா நுரையில் தான் கெடுக்கும். ஆனால் இந்த வியாதி ஆத்மாவை கெடுத்து விட்டுரும், வருகை போகிறத தடை பண்ணிடும். அப்போ அதே கொரோனா காட்டிலும் இதுக்கு ரொம்ப டேஞ்சர். இது
அதெல்லாம் நீ எங்கே போனாலும் உங்கள் அண்ணன் வந்தாரா அவர் சொல்லு, இயேசு தான் ரட்சகர்னு சொல்லு. அவரை மாற்றுங்க தவிர நீங்கள் என்ன பண்ணாது அவர் சொல்லதை மாறிடக்கூடாது. அது உங்கள் மேய்ப்பருக்கு சொல்லியிருக்கணும். அதான் கீழ்ப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அது கீழ்ப்படிந்து அடங்கியிரு அப்படின்றாரு. அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 5:21. தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? இங்கே இருக்கிறவங்கள எல்லாருக்கும் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணோம்? இங்கே அமர்ந்து இருக்கிறவங்கள ஒருத்தர் பெரியவராக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், சின்ன பெரியவராக இருக்கலாம். ஆனால் ஒருவருக்கொருவர் சபைக்குள்ள என்ன பண்ணோம்? கீழ்ப்படிந்து இருக்கணும். இருக்கிறோமா? நீங்கள் என்ன சொல்கிறது எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் என்னம்மா சொல்கிறது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ஒருவருக்கு ஒரு தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும். அப்போ ஆண்டவர் எப்படி பயந்தார்? இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணார்? தன்னுடைய வேலையை செய்தார். அப்போ நம்ம ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும், ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஆலோசனை கொடுக்கணும், ஒருவருக்கு ஒருவர் தாங்கணும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கணும், ஒருவருக்கு ஒருவரை எந்த கசப்பு வரக்கூடாது. இந்த உட்காந்துருக்கிறதுல ஒருவருக்கு எங்கே என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு சண்டைகள் இருக்கக்கூடாது. புரியுங்களா? நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், அங்கே காட்டேஜ் பீரியட் வைப்பேன், ஜபம் வைப்பேன், காட்டேஜ் ஜபம் வைப்பேன், அப்போது எல்லாம் கலந்து கொண்டு சொன்னால் அந்த வீட்டில் நான் தண்ணியே குடிக்க மாட்டேன், அந்த வீட்டில் போய் என்ன பண்ண மாட்டேன்? உட்கார மாட்டேன், நான் அங்கே வரமாட்டேன், அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரே சபையில் உட்காந்து திருவந்து எடுக்கிறோம். ஆனால் அங்கே போய் என்ன பண்ண முடியல? உட்கார முடியல. ஏன் உட்கார முடியல? ஜாதி பிரச்சனை, அப்புறம் மத பிரச்சனை, அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் பெரிய வேலை செய்கிறாரு, உங்கள் வீட்டுக்காரர் ஏறு ஓட்டுறாரு, ஆனால் அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். அல்லேலூயா. இப்படி பலவிதமான பொருளை சொல்லலாம். அப்போ நம்ம ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும்னா நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும் எப்படி போனோம்? இவரும் பரலோகத்தில் போய் பார்க்கணும், இவரையும் நம்ம எல்லாரையும் பரலோகத்தில் பார்க்கணும் இல்லை? அப்போ பரலோகத்துக்கு போகிறவங்க ஒருவருக்குள்ளே அன்பாக இருக்கணும், ஒருவருக்குள்ளே நட்பாக இருக்கணும். ஒருத்தருக்கு குறை ஒருத்தருக்கு பலவீனமாக இருந்தால் நம்ம சேர்ந்து ஜெபிக்கணும். ஒரு வீட்டில் ஒரு சபையில் ஒருத்தருக்கு ரொம்ப வியாதி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறேன்னா ஒரு நாள் அவங்களுக்காக என்ன செய்யணும்? சபையார் கூடி வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் உபவாசத்தை வைத்து அந்த மனுஷனுக்காக அந்த அம்மாவுக்காக என்ன செய்யணும்? சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வரணும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுறோமா? அவங்களுக்கு மூச்சு போகிற நேரத்தில் தான் நம்ம ஜெபம் ஏறெடுப்போம். அல்லேலூயா. மூச்சு போகிற நேரத்தில் தான் நமக்கு என்ன வரும்? அப்போ தான் ஜபாவியே இறங்குது. அல்லேலூயா. உடனே நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட் எய்டு நேரத்தில் ஃபஸ்ட் எய்டுன்னு ஒன்று இருக்குது இல்லை? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்? உடனே ஒரு இடத்துல ரத்தம் வருதுன்னா அதை வராதபடி கட்டி அனுப்புகிறோம். அப்புறம் தான் செகண்ட் எய்டு. அல்லேலூயா. அப்புறம் ஸ்டாட்டிக்கெலாம் போகணும். அப்போ ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்க உடம்பு இங்கே நம்ம அப்படி இரும்புகிறாங்க பயங்கரமாக, அவங்க என்ன பண்ணுறாங்க? ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்படியே பலவீனமாக வந்தாங்க சபைக்கு. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஆயத்த நாள், ஒரு உபவாசம் ஆயத்த நாள் ரெடி பண்ணி அவங்களுக்கு ஆட்சேபிக்கணும். அல்லேலூயா. அப்பயே ஜெபம் பண்ணி அப்பயே என்ன பண்ணிடணும்? ஹாஸ்பிட்டலுக்கு போகாதபடிக்கே நம்ம என்ன பண்ணோம்? ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் படுத்து அங்கே நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் ஆண்டோட பிள்ளை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? நீங்கள் நல்லா இருந்து விசுவாசிகள் வியாதிசு மேலே போய் என்ன பண்ணணுமா? கைகள் வைத்து ஜெபிக்கணும். விசுவாசி எங்கே போய் படுத்துனுக்கிறாங்க? ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தா அப்போ எப்படி அவங்க வியாதி மேலே கை வைப்பாங்க? அப்போது வியாதி வருவதுக்கு முன்பாக, வியாதி வருது, ஏன் வருது? வியாதி வருவதுக்கு பல காரணங்கள் இருக்கா இல்லையா? ஒன்று சாபத்தினால் வியாதி வரும், புரியுங்களா? 2 யாராவது சபிக்கிறதுனால கூட வரும். 3வது பாவத்தினால் வரும். 4வது இயற்கை மூலமாய் வரும். 5வது எப்படி வரும்? வியாதிகளோடு நீ வியாதிகளோடு பழகும் போது வரும். அல்லேலூயா. வருமா வராதா? ஒருத்தர் கொரோனாக்கு நீங்கள் போய் அவங்ககிட்ட உட்காந்து என்ன ஆகுது? வந்துடுது. அப்போ நீங்கள் யார் இடத்துல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ வியாதி ஏதோ ஒரு வியாதி எப்படியோ என்ன பண்ணிச்சு? பாவத்தினால் வந்திருக்கலாம், சாபத்தினால் வந்திருக்கலாம், சபிக்கிறதுனால வந்திருக்கலாம், இயற்கையினால் வந்திருக்கலாம், இல்லை யாரோடு பழகும் போது வந்திருக்கலாம், வந்துருச்சு.
ஆனால் அந்த வியாதி போவதுக்கு மூப்பர்கள் ஒன்றாக சேர்ந்து அவங்க மாதிரி எண்ணெயை பூசி நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். உடனே அந்த வீட்டை சந்திக்கணும். கட்டு உடஞ்சிருது. அப்போ ஒரு விசுவாசி அவங்களுக்கு ஒரு ஆயுசு நாள் கூட்டுறாரு ஆண்டவர். அல்லையா? அப்போ அந்த விசுவாசி மரணம் சந்திக்குதுன்னா மற்ற யாரும் சபைக்கு என்ன பண்ணிட்டாங்க? அவங்கள வேகமாக ஐயோ இப்போ தான் போனாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, செத்து போட்டாங்க, அது பிறகு சபைக்கு யாரும் வர மாட்டாங்க. தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது. புரியுங்களா? அப்போ நம்ம இதுக்காக என்ன பண்ணோம்? கூடி ஒருவருக்கு ஒருவர் விசாரிக்கணும். அல்லையா? அப்படி நீங்கள் விசாரித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை நிறைய பெறுவீர்கள். அல்லையா? தேவன் உங்களோடு இருக்கிறத நீங்கள் உங்களுக்கே தெரியும். நாங்கள் ஜெபம் பண்ணோம், அந்த அம்மா சுகமாயிட்டாங்க. அந்த ஐயாக்காக ஜெபம் பண்ணோம், அவர் சுகமாயிட்டார். நம்ம பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணோம், அவர் சுகமாயிட்டார். பாஸ்டர் அம்மாக்காக ஜெபம் பண்ணோம், அவங்க சுகமாயிட்டாங்க. ஆண்டவர் நம்முடைய ஆயுஷை கூட்டி உங்களுக்கு 70 வருஷம் 80 வருஷம் பலத்தினால அப்படியே உங்களுக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு நிறைய நாட்களை கொடுத்து நிறைய ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டு வருவீங்க. அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் எபேசியர் 5:24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்போ மனைவியானவள் என்ன செய்யணும்? புருஷனுக்கு கீழ்ப்படியணும். எதிர்த்து பேசக்கூடாது. சொல்லுங்க அடியான் கேட்கிறேன். அல்லேலூயா. சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவன் என்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சாராள் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவன் சொன்னாங்க. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் கனவு சொந்த புருஷர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். புரியுங்களா? ஏன் கீழ்ப்படியணும்? பிசாசு கீழ்ப்படியாததான் விழுந்துட்டான். அல்லையா? அப்போ அந்த வீட்டில் கீழ்ப்படியது இல்லைன்னா பிசாசு இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ பிசாசு ஒரு வீட்டில் இருக்குது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த அம்மா வந்து மனைவிக்கு புருஷனுக்கு என்ன பண்ணல, அப்போ அந்த வீட்டில் என்ன யாருக்கு இருந்தா? பிசாசு இருக்கிறாரு. இப்போ பிசாசு ஒரு வீட்டில் இருக்கிறவருக்கு அந்த வீடு சமாதானம் பெறுமா? பெறாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடுச்சு பிசாசு இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. எப்படி ஓட்டுறது? ஒன்று அந்த அம்மா விட்டு வீட்டை விட்டு தேத்தணும், அப்போ தான் ஓடும். இப்போ அந்த அம்மா ஓட்ட முடியாது இல்லை. கீழ்ப்படிதலுக்காக என்ன பண்ணோம்? ஒரு ஜபத்தை உபவாசம் போட்டு நீங்கள் ஜபிக்கணும். ஆண்டவரே, என் கணவருக்கு என்ன சொன்னாலும் என்னால் என்ன பண்ண முடியல, கீழ்ப்படிய முடியல. ஆண்டவரே, நீர் சொல்லிட்டு பாடுபடும் போது கீழ்ப்படிதல் கற்றுக்கொள்ளுன்னு, அதையும் என்னால் முடியல. கீழ்ப்படிதலுக்காக ஒரு உபவாசத்தை போட்டு என்ன பண்ணோம்? தன்னைத்தான் தாழ்த்துவதற்கு. நான் எங்கள் வீட்டுக்காருக்கு மேலே கிடையாது, அவர் தான் தலை, நான் வந்து சரீரம். தலை இல்லாமல் என்ன இல்லை, சரீரம் இல்லை. தலை இல்லாத ஒருத்தர் போனால் எப்படி இருக்கும் ரோட்டில்? அப்போது வீட்டுக்காரர் இல்லாத ஒரு மனைவி போகிறாங்கன்னா எப்படி இருக்கும்? தலை இல்லை. அல்லேலூயா. யாராலும் கை வைப்பாங்க மேலே. புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, தாலிக்கு அடையாளம் இருக்குது. அவங்க கல்யாணம் ஆகணுங்க, அவங்க மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்து நமக்கு என்ன பண்ணிட்டார்? ஒரு உடன்படிக்கை போட்டார். நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது, யாரும் கை வைக்க முடியாது. அப்போ இயேசு கீழ்ப்படைந்தது போல் நம்மளை நம்ம வீட்டுக்காரருக்கு என்ன பண்ணோம்? சபை தேவனுக்கு கீழ்ப்படைந்தது போல் மனைவியும் தன்னுடைய கணவருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படைந்த பிறகு அந்த வீட்டுக்காருக்குள்ளே என்ன உண்டாகுது? சமாதானம் ஒரு குடும்பத்தில் வருகிறது. அல்லேலூயா. அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு கீழ்ப்படியதுனால பல ஆசீர்வாதம் வந்துடுது. ஒரு முறை நீ ஒரு கீழ்ப்படிதல் இல்லைன்னா பல ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டியதாகிடுது, பல நன்மைகளை நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது கீழ்ப்படிதல் மிக அவசியம்னு ஆண்டவர் மனைவிக்கு சொல்கிறார். புரியுங்களா? ஏன் அப்படின்னா, ஆதாமை தேவன் என்ன பண்ணிட்டார்? அவருடைய சாயலாக படைத்தார். யோவாளை ஆதாமுடைய சாயலில் தான் படைத்தார். அல்லேலூயா. எப்படி படித்தார்? பரலோகத்தில் பெண்ணுன்றது ஒன்று கிடையாது. இருக்கிறனால யாராவது பெண்ணு பரலோகத்தில் எங்கன்னா பெண்ணுன்னு வாசிக்கிறோமா? பெண்கள் பரலோகத்தில் இருந்தாங்க அப்படின்னு இருக்கிறாங்களா? தேவ தூதர்கள் ஆண்களுடைய சாயல் தான். இயேசு கிறிஸ்து பெண்களுடைய சாயல் இருந்தாரா, ஆண்களுடைய சாயல் இருந்தாரா? அவர் ஆணாக தான் பிறந்தார், ஆணுடைய சாயலில் தான் இருந்தார். அல்லேலூயா. அப்போது இந்த பூமியில் அவர் என்ன பண்ணார்? ஆதாமுக்கு ஏற்ற துணை, என்ன துணை? ஏற்ற துணையை உண்டாக்கி தந்தார். அப்போது ஆதாமுடைய விலை எலும்பை எடுத்தார் தவிர டைரெக்டாக இயேசு என்ன பண்ணல? ஆதாமுக்கு ஜீவ சுவாசத்தை நாசில ஊதனது போல
ஏவாளுக்கு ஊதனாரா இல்லை. ஆதாமுடைய விளையெலும்பை எடுத்து அவர் தான் என்ன பண்ணார்? ஒரு மனைவியை உண்டாக்கி தந்தார், ஏற்ற துணையை உண்டாக்கி தந்தார். அல்லேலூயா. அப்போ கணவனுக்கு கீழே தான் மனைவின்றது நீ அறிஞ்சிக்கணும். கீழ்ப்படிதல் ஒரு அன்புக்கு ஒப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ நம்ம அவர் சட்ட திட்டத்துக்கெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு அன்போடு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஒரு பாசத்தோடு கீழ்ப்படியும். சொல்லுங்க அடியான்னு கேட்குறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்துடணும். புரியுங்களா? நீ யாருங்க நான் யாருங்க அப்படி என்ன பண்ண முடியாது, பேச முடியுமா? உனக்கு தான் எல்லாம் தெரியுமா, எனக்கு தெரியாதா? புரியுங்களா? வாக்குவாதத்துக்கு இடம் கிடையாது. அப்போ சபை என்பது ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படியணும், சொல்வதெல்லாம் செய்கிறோம். புரியுங்களா? அதுதான் சபை. புரியுங்களா? நம்ம சபை என்பது ஒவ்வொன்றும் சபையாக இருக்கிறோம். இப்போ ஆண்டவருக்கு என்ன பண்ணுறோம்? சபையை ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அதே போல் மனைவிகள் தன் புருஷருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும். சொல்லுங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும். அப்போ வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். ஆயுசு நாட்களை கூட்டுவார். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு என்ன பண்ணோம்? அப்போது உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும். பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? பெற்றோர்களை எதிர்த்து பேசக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைய படிச்சுட்டேன். ஒருவேளை அப்பா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் பிள்ளைங்க நிறைய படிச்சிருப்பாங்க. அந்த படிப்புக்கு யார் காரணம்? பெற்றோர்கள் தான். என் பிள்ளைங்க, நான் படிக்கலை, என் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கணும்னு ஸ்கூலில் காலேஜில் செலவு பண்ணி பணத்தை சேர்த்து என்ன பண்ணுவாங்க? கடனாக வாங்கி அவங்கள படிக்க வைப்பாங்க. நல்லா படித்து ஒரு நிலைமையில் வந்துட்டு பிறகு அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? ஒரு கேவலமாக அப்படி அவங்க எப்படி இருப்பாங்க? வாழ்ந்த வாழ்க்கையிலே இருப்பாங்க. புரியுங்க? எப்படி இருப்பாங்க? அவங்க இந்த பூமியில் எப்படி வாழ்ந்துடுறாங்க? படிப்பு அறிவு இல்லாதது எப்படி இருப்பாங்க? சாதாரணமாக அந்த அளவுக்கு அழகு இருக்காது, அந்த அளவுக்கு முகம் என்ன தலையை சீவி இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக உடைகளை கரெக்டாக கட்டியிருக்க மாட்டாங்க, செய்திருக்க மாட்டாங்க. திடீர்னு காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க, அப்பா அம்மா கூட்டின்னு வாங்கன்னு. இவங்க என்ன பண்ணுவாங்க? வேறு யாருன்னா ஒரு அப்பா அம்மா கொண்டு போய் அவங்க உட்கார வச்சுடுவாங்க. இல்லை விஷயத்தான் போய் அங்கே போன பிறகு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் உங்கள் அப்பா அம்மானுக்குனாங்க, எல்லாம் அவங்க எங்கள் அப்பா அம்மான்னு காட்டுவாங்க. இவங்க மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க? இவன் தான் எங்கள் அப்பா அம்மானு சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்கும். அவங்கள அப்படியே நிற்க வச்சு என்ன பண்ணுவாங்க? கையெழுத்து மட்டும் வாங்கிக்குவாங்க, கையெழுத்து போட மாட்டேன். சரிங்களா? அப்போ அப்பா அம்மாவை எங்கே போனாலும் உயர்த்தணும். ஏன்னா உங்களோட உயர்வுக்கு அவங்க தேகமாக தன்னுடைய பணத்தை செலவு பண்ணி கற்றுக் கொடுத்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கு. அங்கே போனதுக்கு அப்பா அம்மா இப்படி இருக்கிறாங்களே சொல்லி எப்படி நான் அறிமுகப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கொண்டே போக மாட்டாங்க. கேட்டாங்க, நாங்கள் அப்பா அம்மா இல்லைன்றவாங்க. அல்லேலூயா. இப்படியெல்லாம் சொல்லாதபடிக்கு தாய் தகப்பனுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து, எது வரைக்கும் கீழ்ப்படினா, நீ கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் எனக்கு மனைவி வந்துட்டாங்க, இன்றைக்கி அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படி மாட்டேன். நீ என்னைக்கு இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு யாருமா? நீ அப்பாவை மாற முடியாது. அப்பா அம்மாவுக்கு என்ன மாறலாம்? குழந்தையாக தான் இருக்கணும், பிள்ளையாக தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். என்னைக்கு தான் உன்னை பிள்ளையாக தான் கூப்பிடுவாங்க, தவிர உன்னை என்ன பண்ண மாட்டாங்க அம்மா அப்பா நீ வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்களா? இல்லை. அப்போ என்னைக்கு இருந்தாலும் அவங்க இந்த பூமியில் ஆயுஷ் நாட்கள் உனக்கு தர நாட்கள் வரைக்கும் உன் பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? கீழ்ப்படினோம். அப்போது மனைவி உனக்கு கீழ்ப்படுகிறாங்க. நீங்கள் பெற்றவங்களுக்கு கீழ்ப்படினாலும் இப்போ மனைவி உனக்கு கீழ்ப்படுகிறாங்க. நீ போகிற இடத்துல எஜமானுக்கு நீ கீழ்ப்படியணும். அடுத்தது யார் கீழ்ப்படினோம்? எஜமானுக்கு நீ கீழ்ப்படியணும். நீ வேலை செய்யறதுல ஐயோ நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் எஜமான் நீ எங்கே வேலை செய்கிற என்ன பண்ணாங்க? அந்த அதிகாரத்துக்குள்ளேயே 6ஆம் அதிகாரத்தில் 6க்கு மேலே நீங்கள் போய் வாசித்தீங்கன்னா அங்கே எஜமானுகளுக்கும் நீங்கள் என்ன பண்ணு? கீழ்ப்படியணும். இப்படி இன்றைக்கி கீழ்ப்படிதலை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இன்றைக்கி எல்லாருமே புரிஞ்சிருக்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளரணுன்னா நீங்கள் சபைக்கு கீழ்ப்படியணும். பெற்றோர்கள் ஆண்டவருக்கு என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாவற்றையும் கீழ்ப்படியணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். உங்களுடைய மேய்ப்பருக்கு நீங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து வாழணும். சபைக்கு டைமோடு வரணும். அதுதான் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. சபைக்கு சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆலயத்தில் என்ன சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் கேட்டு என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அதன்படி நடக்கணும். அல்லேலூயா.
உங்களுடைய நேரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் சொல்லணும், கூச்சப்படாத சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ண வைக்கணும். புரியுங்களா? ஆலயம் என்பது நம்ம சரீரமே ஆலயம், நம்ம இருதயமே ஆலயம். புரியுதுங்களா? இந்த ஆலயத்தை நம்ம கெடுக்கக்கூடாது. இந்த ஆலயமாக இந்த சரீரத்தை நீங்கள் விபச்சாரத்துக்கோ, வேசுதனங்களுக்கோ, குடிக்கோ, சிகரெட்டுக்கோ, தேவையில்லாத காரியங்களுக்கோ என்ன பண்ணக்கூடாது, இதில் பயன்படுத்தக்கூடாது. இந்த இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணணும், பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளணும். ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜெபிக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். 4 பேருக்கு நீங்கள் ஜெபிக்கணும். 4 பேருக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் செய்து சபையை கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. அப்போ சபை முழுமையாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது வரிகளை எல்லாமே படாதபடிக்கு எல்லாமே புத்தியுள்ள ஸ்திரீகளாக, புத்தியுள்ள கன்னிகையாக, குணசாலியாக இந்த சபையில் நீங்கள் மேன்மையாகப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக ஆயத்தமாகி விடுங்க. கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்தலாம். கண்களை மூடி நாம் சுருக்கமாக செபிக்கலாம். கண்களை மூடி செபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, கீழ்ப்படிதலை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, நாங்கள் சபைக்கு எப்படி கீழ்ப்படியணும், பெற்றோர்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும், தன் சொந்த புருஷர்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும், தன் எஜமானுக்கு எப்படி கீழ்ப்படியணும், பிதாக்களுக்கு எப்படி கீழ்ப்படியணும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் இந்த வசனத்தை விட்டு விடாதபடிக்கு, ஆண்டவர் ஒரு காதலை கேட்டு மறு காதலை விட்டு விடாதபடிக்கு அது இருதயத்தில் உள்வாங்கி உணர்ந்து, ஆண்டவரே நல்ல ஒரு உணர்வின் ஆவி எங்களுக்கு தந்து அப்படியே நாங்கள் இந்த நாள்லேருந்து எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எல்லாம் தன்னை ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். நான் சொந்த கணவருக்கு நான் கீழ்ப்படிவேன், என் சபை மேய்ப்பிற்கு நான் கீழ்ப்படிவேன், என் பெற்றோர்களுக்கு நான் கீழ்ப்படிவேன், என் எஜமான்களுக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. என்னால் ஒன்றும் முடியலப்பா, என்னால் முடியலை. உம்முடைய இரக்கத்தினாலே, கிருபையினாலே, உம்முடைய அன்பின் தயவினாலே நான் கீழ்ப்படிதலை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவரே, பிசாசு அவன் ஆல்ரெடி அவன் ஒரு கேருப்பாக இருந்தான். அவன் பரலோகத்தில் இருந்தான். அவன் ஆராதனை கூடையில் ஆண்டவர் கீழ்ப்படியாது போனதினாலே அவன் பிசாசாக மாறிவிட்டான். அப்படி இல்லாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய கீழ்ப்படிதல் நித்தியத்து வரைக்கும், என் இயேசு சொன்னார், மரணம் அறிந்த வரைக்கும் கீழ்ப்படின்னு. நாங்கள் மரணம் அறிந்த வரைக்கும் கீழ்ப்படிந்து வாழ எங்களை உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. எங்கள் உயிருள்ள நாள் வரைக்கும், இந்த பூமியில் வாடுகிற நாட்கள் வரைக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து இந்த வசனத்தின்படி நாங்கள் வாட எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பெரிய காரியத்தை செய்வீராக. சபையை நடத்துகிற போதகரையும் துணைவியாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. சபைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சபைக்கு வர தடப்பட்ட அந்த பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. புதிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்தில் புதிய ஆத்துமாக்களை நீ வைத்திருக்கிறீர். சீக்கிரமாக ரட்சிக்கப்பட்டாங்க சபையில் சேர்க்கப்பட உதவி செய்யுங்க. இந்த ஆலயம் பெரிதாக கட்டப்பட்டு ஆயிரங்களாக உட்காரக்கூடிய ஒரு நிலைமை இந்த சபையை, ஆலயத்தை மாற்றி அமைக்க முடியாது ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக சோத்திரம். இந்த நாள் அடியானை கொண்டு வந்ததுக்காக சோத்திரம். ஆண்டவர், அடியானை மறைத்து நீ மட்டும் வெளிப்பட்டதுக்காக சோத்திரம். உம்முடைய நாமம் மட்டும் உயர்த்தப்பட்டதுக்காக சோத்திரம். சபை ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருந்து, ஜபத்தில் நிலைத்திருந்து, சபையில் நிலைத்திருந்து முடிய வரைந்த வரைக்கும் கீழ்ப்படிய உதவி செய்வீராக. எங்களோட வந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம். மகனையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி, கணம், மகிமை உமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம்.
18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19 சமூக நலப்பணிகள் ஊழியம். 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.